தள்ளிடாதீங்க. நான் பேசுறத கடைசி வரைக்கும் கேளுங்க. எனக்கு 7 பசங்க, 5 பொண்ணு 2 பையன் இருந்தாங்க. ஆனால் இப்போ 3 பொண்ணுங்கள் தவறி போச்சு. அதனால் நான் கோயிலுக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். வந்து தான் நான் இருக்கேன். மற்றபடி எனக்கு இப்போ 2 பொண்ணு 2 பையனும் இருக்காங்க. ஒரு பொண்ணு தாங்க என்னை பார்த்துக்குது. வேறு எந்த ஆதரவும் இல்லை. உங்களோட சப்போர்ட் எனக்கு பெரிய உதவியாக இருக்குங்க. எனக்கு ஆதரவு கொடுங்க. காலையில் கோயிலுக்கு வேலைக்கு போகிறேன். வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமையும் அபிஷேகம் பண்ணுவேன். அந்த அம்மாவுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு. அதனால் வேறு யாரையும் வச்சுக்க மாட்டேங்கிறா பவானி அம்மன். அதனால் என்னையே அங்கே வச்சுட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிறேன். என் வீட்டு வேலையும் செஞ்சுப்பேன். என்ன பண்ணுறது, என் வேலையை நானே தான் பார்த்துக்கிறேன். வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வரேன். என் வீட்டில் டிவி வந்து வெள்ளத்தில் வீணாக போச்சு. கண் வேறு சரியாக தெரியல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் எல்லாம் வாங்கிக்குவேன். பவானி அம்மா கோயிலுக்கு 2 வேலையும் போகிறேங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண பொதுமக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு பவானி அம்மனை வேண்டிக்கிறேங்க. 2 வேலையுமே அந்த கோயிலுக்கு போகிறேன். ஷேமாக இருக்கணும் எல்லாரும், எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே. வயசான காலத்தில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன். நான் என்னோடய தேவைங்களை பூர்த்தி செஞ்சுப்பேன். என்னோடய வீடியோவை எல்லோரும் நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க.